7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது ஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு தினமும் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்களோடு இந்த அரங்கில் 1 மணி நேரம் விடை காண முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் விடையை எட்ட முடிகிறது, பல நேரங்களில் விடை காண முடியாமலே போய்விடுகிறது. இருந்தாலும் நம்முடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் கூட நாம் விவாதத்திற்கு ஒரு மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனையை எடுத்திருக்கின்றோம். நம்முடைய விவாத பொருள், இன்றைய விவாத பொருள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சர்ச்சை பேச்சு. சாத்வி பிராச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் போன்றவர்களுடைய திரைப்படங்கள் கலாச்சாரத்திற்கு எதிராக இருக்கின்றன. பல நேரங்களில் அவை வன்முறைகளை தூண்டக்கூடிய விதமாக இருக்கின்றன. அந்த திரைப்படங்களை புறக்கணிக்க வேண்டும். அவர்களுடைய புகைப்படங்களோ அல்லது அவர்களுடைய படங்களோ வீட்டில் இருந்தால் அவற்றை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கான் நடிகர்களை மட்டுமே ஏன் இவர் குறிப்பிட்டு பேச வேண்டும்? மீண்டும் இங்கே திரைப்படத்திலும் கூட மதம் சார்ந்த துவேஷ கருத்துக்களை, மதத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக, சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக பாஜக எம்பி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்று எதிர்க்கட்சிகளும் பிற இஸ்லாமிய இயக்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் பொதுவாகத்தான் குறிப்பிட்டார், திரைப்பட நடிகர்களை குறிப்பிட்டார், இன்றைய திரைப்படங்களை குறிப்பிட்டார் என்ற கருத்தை பாஜகவும் அவர்களுடைய ஆதரவு அமைப்புகளும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்து என்ன விதமானது, அவை யாரை குறிப்பிடுவதாக இருந்தது என்ற தளத்திலே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மிடையே அரங்கில் 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ராமநாதன் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வழக்கறிஞர் சாந்தகுமாரி அரங்கில் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்போம். வணக்கம் மேம். இவர்கள் மட்டுமின்றி நேரலையில் நம்மோடு கோவையிலிருந்து இந்து மக்கள் கட்சியின் சார்பாக அதனுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் நேரலையில் இணைகிறார். திரு அர்ஜுன் சம்பத், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அர்ஜுன் சம்பத் மட்டுமின்றி நம்மிடையே ஸ்கைப் மூலமாக காரை செல்வராஜ், மதிமுகவை சேர்ந்த காரை செல்வராஜ் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கிறேன். திரு செல்வராஜ், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நல்லது, நாம் விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். உங்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன் ராமநாதன். முதலில் சாத்வி பிராச்சினுடைய பேச்சை பற்றிய உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்க. அதன் பிறகு அந்த தளத்தில் நாம் விவாதத்திற்குள் நகரலாம். அதாவது, பாரத நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு சிறை சென்று குண்டாந்தடி வாங்கி இந்திய மக்களால் எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டு பாரத தேசத்தால் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்ட கான் அப்துல் கஃபார் கான் ஏதோ திரைப்படத்தில் நடித்து அந்த படத்தை ஏதோ பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த சாத்வி ஏதோ சொன்ன மாதிரியும், இந்த அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கான்களை பொறுத்த அளவில் இவர்களெல்லாம் மான் வேட்டையாடி குற்றவாளி கூண்டிலே ஏற்றப்பட்டு தண்டிக்கப்பட்டு அதற்கு பின்னாலே வனத்தை அழித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு குடிபோதையிலே போதை மருந்து ஏற்றிக்கொண்டு குடிபோதையிலே இவர்கள் மக்களை கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டு வழக்கு மன்றத்திலே நிறுத்தப்படுபவர்கள் எல்லாருமே எல்லை காந்தியாக கான் அப்துல் கஃபார் கானாக ஆகிவிட முடியாது. அதனால இந்த நீங்க மதம் சார்ந்த பிரச்சனையா அப்படின்னு சொன்னீங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கிறது, அந்த எம்பி ஹிருத்திக் ரோஷனையும் சேர்த்து தான் சொல்லி இருக்கிறார். அவர்களை ஏன் உங்க தொடுதிரையில நீங்க காண்பிக்கல அப்படின்னு தெரியல. இது மதம் சார்ந்த பிரச்சனையாக அவர் சொல்லவில்லை. அதாவது ஒரு சாதாரண பாப்கார்னாக இருந்தாலும் கூட சாப்பிடுவதற்கு பயன்படும். ஆனா இந்த கான்களால எந்த பிரயோஜனமும் இல்லாம இவங்க ஒரு தேசத்திற்கு விரோதமாக படம் எடுக்கக்கூடிய இந்த 3 கானையும் தவிர, அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கானை தவிர மற்ற திரைப்பட நடிகர்கள், இங்கே இருக்கக்கூடிய, நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பி அழைத்த ரஜினிகாந்த், அல்லது ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தில் இணைத்துக் கொண்ட மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் உள்ளிட்டவர்கள், அல்லது பிற அமிதாப் பச்சன், அங்கே இருக்கக்கூடிய பிற நடிகர்களை பற்றியும் கூட அவர்களை பற்றி உங்களுடைய பார்வையும் மதிப்பீடும் என்னவாக இருக்கிறது? அதாவது அந்த அம்மாவை பொறுத்த அளவில் ரஜினிகாந்தோ கமலஹாசனோ தமிழ் படத்தில் நடிக்கக்கூடிய அந்த மாதிரி தேசத்திற்கு விரோதமாக படம் எடுப்பவர்கள், தேசத்திற்கு விரோதமாக நடிப்பவர்கள், தேசத்தை பிளக்க வேண்டும் என்று இருப்பவர்கள், இந்த மாதிரி குடிபோதைகளை எல்லாம் சுற்றுபவர்களை எல்லாம் கண்டித்து, ஏனென்றால் அவர் ஒரு விழாவில் போய் சந்திக்கிறார்.
பொது சாதாரண மாணவர்களை இளைஞர்களை சந்திக்கும் பொழுது நீங்க என்னவாக விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நடிகர்களை பற்றி ஹிருத்திக் ரோஷனை பற்றியும் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி ஆவதற்கு நீங்கள் விரும்பாதீர்கள், நல்ல மனிதர்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க சொன்ன கருத்து வந்து சரிதான். இப்போ எளிமையாக கேள்வி அப்படிங்கிறது திரைப்படங்களை பார்த்து சிறுவர்களும் இளைஞர்களும் கெட்டு போய்விடக் கூடாது என்ற தளத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் வரவேற்கக்கூடியது. ஆனால் ஒட்டுமொத்த இந்திய திரைப்படத்தின் முகங்களாக இந்த 3 பேர் மட்டுமே இருப்பதாகவோ அல்லது இந்த 3 பேரை தவிர மற்ற திரைப்படங்களும் மற்ற திரைப்பட நடிகர்கள் இல்ல ஏன் அவர்களை குறிப்பிட வேண்டும் தான் கேக்குறேன். அந்த 3 பேரை மட்டும் சொல்லல, ஹிருத்திக் ரோஷனையும் சொல்லிருக்காங்க. அவர் நீங்க அவங்க நம்ம வந்து அவங்க என்ன பேசுனாங்கங்கறத நீங்களும் நானும் சொல்வதை விட அவங்க பேசினதே நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். சாத்வி பிராச்சி பேசிய பேச்சு, அவர் பேசிய அந்த பேச்சு அப்படியே இங்கே இருக்கிறது. அவருடைய பேச்சை, சாத்வி பிராச்சியினுடைய பேச்சை பார்த்துட்டு நாம் வாதத்திற்குள் தொடரலாம் நினைக்கிறேன். சாத்வி பிராச்சியின் பேச்சு. निवेदन करूंगी बजरंगियों, जिनके घरों में शाहरुख खान, सलमान खान, आमिर खान, इन्होंने जो हमारी घरों की दीवारों को लपेट रखा है, इन सब को उतार करके उनकी होली जला दो निश्चित रूप से। बजरंग ஒரு நிமிஷம், நீங்க மீண்டும் கூட கொஞ்சம் ஒளியின் அளவை அதிகமாக வைத்து அதை மறுபடியும் கூட இன்னொரு முறை ப்ளே பண்ணுங்க. மீண்டும் கூட ஒரு முறை அவருடைய கருத்து, சாத்வி பிராச்சின் கருத்து. मैं निवेदन करूंगी बजरंगियों, जिनके घरों में शाहरुख खान, सलमान खान, आमिर खान, इन्होंने जो हमारी घरों की दीवारों को लपेट रखा है, इन सब को उतार करके उनकी होली जला दो निश्चित रूप से। बजरंग என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 3 பேரையும் சொல்றாங்க. ஹிருத்திக் ரோஷன் பேரை சொல்லலைங்கிறது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. நான் ஒரு நிமிஷம் இல்ல சார், ரைட் வந்திருக்கு. நான் கேக்குறது இல்ல எப்பவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா திரு ராமநாதன் நம்ம முன்னாடி இருக்கிறத விட்டுட்டு கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறத பத்தி பேசுறாங்க. நீங்க மன்னிக்கணும், இந்த முழு பூசணிக்காயை சோத்துல மறிக்கிற வேலையில வெச்சுக்காதீங்க. இன்னைக்கு பேப்பர்ல இன்னைக்கு உங்களுடைய பக்கத்து அறையில இருக்கு, இன்னைக்கு அனைத்து பேப்பர்லயும் வந்திருக்கு. ஹிருத்திக் ரோஷனையும் சேர்த்து தான் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஒரு நிமிட பேச்சையே, ஒரு வரி பேச்சை மாத்திரம் வைத்துக் கொண்டு நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது. அதனால இது வந்து மதம் சார்ந்த பேச்சு அப்படின்னு நீங்க இரண்டாவது விஷயம் அவங்களுடைய நீங்க சொல்லுங்க. என்ன விஷயம்னா ஒரு 2 வரிய பத்தி மட்டும்தான் அன்பர் ராமநாதன் அவர்கள் இங்க பேசுறாங்க. அவருடைய முழு பேச்சும் நீங்க சொன்னீங்க இல்லையா, பல பத்திரிகைகள்ல அதுல பாருங்க, மதத்வேஷம் தான் அந்த பேச்சினுடைய அடிநாதமாக விளங்குதுன்னு சொன்னா அதுக்கு மாற்றே நீங்க சொல்ல முடியாது. கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காகத்தான் மதர் தெரசா வந்தாங்கிறதும், சில கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், அதனால ஹிந்து பெண்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் மதம் சாராத விஷயங்களும். அது அந்த அதாவது நான் கூட அதிகமா பிள்ளை பெறணும் அப்படிங்கறத வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அந்த மதத்தினுடைய மக்களுக்கு அவர் கருத்தை சொல்லுகிறார். எந்த மதத்தினுடைய மக்கள்? இந்து மதத்தினுடைய மக்களுக்கு அவர் கருத்தை சொல்லுகிறார். ரெண்டே விஷயம். இந்த அடிப்படையில நம்ம மற்ற 2 சிறப்பு விருந்தினர்களும் போய் இருக்குது. நான் உங்ககிட்ட இந்த கேள்வி வச்சிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். உங்களிடம் இந்த கேள்வி வச்சு நான் சிறப்பு விருந்தினர் போலாம் நினைக்கிறேன். நான் சிறப்பு விருந்தினர் போலாம் நினைக்கிறேன். தொடர்ந்து திட்டமிட்டு மதத்வேஷத்தை பாரதிய ஜனதா கட்சி சில எடுபடிகளை வச்சு தட்டி விட்டுட்டு இருக்கு. நான் சொல்றேன், அர்ஜுன் சம்பத் அவருடைய கருத்தை கேட்கலாம். நம்மோடு நேரலையில் கோவையிலிருந்து இணைகிறார் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர். அர்ஜுன் சம்பத், நீங்க நாடாளுமன்ற உறுப்பினருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய அடிப்படையான கருத்து என்ன? வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதோடு மட்டுமல்ல, அவர் ஒரு இந்து சமய துறவியும் கூட, இந்து சமயத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இந்து சமய ஊழியரும் கூட. அவர் இந்து சமய அமைப்பினுடைய கூட்ட ஒன்றிலே இத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது பொதுவாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தை சார்ந்த, இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் சினிமாவிற்கு அடிமையாக, குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவிற்கு அடிமையாக, அதே போல் இந்த மேடம் தெரேசாவை வந்து ஒரு பெரிய சேவையின் உருவமாக கருதுகிறவர்களாக, அது மட்டுமல்ல தொடர்ந்து அந்நிய சமயத்தை சார்ந்தவருடைய பிரச்சாரத்திற்கு பலியாளர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ராகவேந்திரா என்கிற படம் ரிலீஸ் ஆன போது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்திலையும் கூட்டம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்துக்கு யாரும் போகக்கூடாது. இதுக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன அறிவுரை சொன்னாங்கன்னா, இந்த படத்தை நீங்க பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் சில படங்கள்ல திருநீர் அணிந்து நடிப்பார், சில படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கையில கங்கணம் மாட்டிக்குவார், உத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டுக்கிறார்.
அதை பார்த்து ரஜினியுடைய ரசிகர்களும் அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. உடனடியாக இஸ்லாமிய ஜமாத்துகளிலே அந்த சமயம் சார்ந்த அந்த மாணவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கூப்பிட்டு நீங்க இதெல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதம், இது ஆறாம், நீங்க இப்படி எல்லாம் நீங்க நடந்து கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாங்க. அதே போலதான் கிறிஸ்தவர்களும் பல நேரங்களில் அவர்களுடைய சமயம் சம்பந்தமான அந்த அடையாளங்களை ஒரு நடிகரை பார்த்து கற்றுக்கொள்வதையெல்லாம் அவர்கள் அனுமதிப்பதில்லை. அதுபோல தமிழ் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு இத்தகைய அறிவுரையை இந்து சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வழங்குவதில் என்ன தப்பு? அவர்கள் வழங்கினால் அது மதவாதம் அல்ல. இப்படி வழங்கினா என்ன தப்பு? இதை ஏன் நீங்க உடனடியா இதை பிஜேபியோட தொடர்படுத்துறீங்க, இதை அரசியலோட தொடர்படுத்துறீங்க? இது மாதிரியான ஒரு விவாதத்தை உருவாக்கி உடனே அவங்க என்னமோ அவங்களுக்கு இந்த மோடி பிரதமரானது ஹிந்துன்னு சொல்லி கொண்டு யாரோ ஒருத்தர் இருந்தது, இந்த கம்யூனிஸ்ட் அமைப்பு திராவிட இயக்க சார்ந்தவங்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய இதுவரையிலான கருத்துக்களுக்கு நம்ம மறுப்ப கேட்டு வரலாம். திரு காரை செல்வராஜ் மதிமுகவின் சார்பாக நம்முடைய ஸ்கைப்பில் இணைகிறார். திரு அர்ஜுன் தம்மா, உங்களுடைய இதுவரையிலான கருத்துக்களுக்கு காரை செல்வராஜுடன் நான் மறுப்ப கேட்டு வரேன். இங்கே தமிழகத்திலும் கூட தொடர்ந்து திரைப்பட நடிகர்களால் இளைஞர்கள் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அர்ஜுன் சம்பத் முன்வைக்கிறார். அவர் இன்னொரு விஷயத்தையும் கூட கேட்கிறாரு. இங்கே பாமக நிறுவனராகட்டும், மதிமுகவுடைய பொதுச்செயலாளராகட்டும், பலரும் கூட திரைப்பட மோகத்தால் சீரழியக்கூடிய இளைஞர்களுக்கு எதிராக வலுவான கருத்துக்களை சொல்லித்தான் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற ஒரு கருத்தை தானே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். இது எந்த விதத்தில் தவறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அர்ஜுன் சம்பத் முன்வைக்கிறார். நான் இந்துக்களாக நாங்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திரைப்படங்கள் மூலம் இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள் என்கிற செய்தியை நாகரிகமான முறையில் மது வருகிற காட்சிகள் திரைப்படத்தில் வரக்கூடாது, சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் வரக்கூடாது, பெண்களை பாலியல் பலாத்காரம் தூண்டுகிற காட்சிகள் திரைப்படங்களில் வரக்கூடாது என்கிற போராட்டத்தை தமிழகத்தில் நாங்கள் எல்லா இயக்கங்களும், திராவிட இயக்கங்கள் உட்பட தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இப்போது என்னுடைய அருமை நண்பர் ராமநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களும் இந்த கருத்தை இப்படி ஒரு கோணத்திலும் பார்க்கலாமா என்கிற செய்திதான் எனக்கு வியப்பா இருக்கு. ஒரு சராசரியாக ஒரு கோயிலிலே பூசை வைத்துக் கொண்டிருக்கிற சாமியார் ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்கிற பொழுது அந்த கருத்திற்கு இவ்வளவு ஒரு எதிர்வினைகள் வந்துவிடப் போவதில்லை. ஆனால் பேசியிருப்பவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் பேசுகிற பொழுதுதான் அது விவாதத்திற்கு வருகிறது. ஏதோ சாதாரணமான விஷயம், இதை திராவிட இயக்கங்களும் ஊடகங்களும் இங்க பேச்சுக்கு கொண்டு வந்து ஒரு விவாதமாக ஆக்குவது தேவையற்றது என்று சொல்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சகாபுதீன் அவர்கள் ராமர் கோயில் விவகாரத்திலே மிகப்பயன்படுத்தி தீவிரவாதிகளாக மாற்றுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மேல் உண்டு. நான் என் தரப்பில் என் தனிப்பட்ட குற்றச்சாட்டாக வைப்பது அந்த ISIS தீவிரவாதிகள் மூளைச்சலவை செய்து இளைஞர்களை தீவிரவாதத்தின் பக்கம் திருப்புவதற்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பென்சாமியார் பேசுவதற்கும் நன்றி திரு செல்வராஜ். வர திரு ராமநாதன், இப்போ அடிப்படையில் நம்ம ஒரு கேள்வியோட போலாம் நினைக்கிறேன். இப்போ நீங்க அந்த அவருடைய காணொலியை பார்த்த பொழுது அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த ஹிந்தியில் அவர்கள் பேசுகிறது பஜ்ரங்கி என்று அழைத்து அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது அனுமாரின் சேனைகளே, அனுமாரினுடைய பக்தர்களே அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்பித்து அவர்கள் சொல்கிறார். இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு கோணங்களில் அவர் கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை காரை செல்வராஜ், சாந்தகுமாரி போன்றவர்கள் வைக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் இளைஞர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். திரைப்படங்கள் இங்கே மோசமாக பல திரைப்படங்கள் வன்முறைகளை தூண்டுவதாக அமைகின்றன. நீங்கள் இது போன்ற திரைப்படங்களை பார்த்து இளைஞர்கள் கெட்டுவிடக்கூடாது, இந்திய இளைஞர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அனுமாரின் சேனைகளே, அனுமாரினுடைய பக்தர்களே என்று ஒரு குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த அறிவுரை சொல்லப்படுகிறது. அந்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்த நடிகர்களுடைய படங்களை மட்டுமே பார்க்காதீர்கள் என்று சொல்வதும் பொதுவான அறிவுரையாக எப்படி இருக்க முடியும்? இது திட்டமிட்ட மத துவேஷம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்ல? அதைத்தான் முதல் சுற்றிலேயே நான் சொன்னேன். அண்ணன் காரை செல்வராஜ் அவதூறு பிரச்சாரமாக சேற்றை வாரி எரிகின்ற அளவிற்கு ISISோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை அவங்க சேர்த்து இணைத்து பேசுறாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு கழுத்தை அறுப்பவர்களும் இந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்தவர்களையும் ஒன்று என்று நினைக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு காரை செல்வராஜ் என்ன எதனாலும் பேசலாம். இன்று அவர் சொல்லி இருப்பது முதல் அதாவது நீங்க ஒரு வரிய மாத்திரம் சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கு அத்தனை செய்தித்தாளிலும் வந்திருக்கிறது.
நீங்கள் சிறுவர்களிடம் இளைஞர்களிடம் போய் நல்லா கேட்டாங்க. ஆமா ஆமா ஹிருத்திக் ரோஷனையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். அதனால அவர் சார்ந்த அவருடைய இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு, அன்பு சகோதரர்களே, திராவிட இயக்கத்தினுடைய தோழர்களே அப்படின்னு சொல்வது போலத்தான் அவர் சொல்லுகிறார். அவருடைய இயக்கத்திற்கு அனுமானுடைய தொண்டர்களே, பக்தர்களே என்று சொல்வது என்ன தவறு? ரைட், நல்லது. அந்த அறிவுரையை மற்றொரு எல்லாருமே பார்க்க மறுக்கிற, பார்க்க தவிர்க்கிற ஒரு விஷயம். ஒரு நாடாளுமன்ற திரு சம்பத் வர சாந்தகுமாரியினுடைய கருத்தையும் கேட்டு உங்ககிட்ட வர அசர மாட்டோம். நாங்க பணங்காட்டு நரிகள் இந்த சலசலப்பிற்கு ஒருபோதும் மாற்ற மாட்டோம். முதல்ல அவங்க முடிச்சிட்டு இல்ல நான் ஒவ்வொரு தட்டியா வந்துடுறோம். அவங்க கருத்து முடிச்சிட்டு வந்துடுறோம் என்று அவர்கள் வந்து யாரை சொல்றாங்கன்னு தெரியல. முதல்ல முக்கியமான விஷயம், ஒரு சாதாரண பெண் சொல்லுவதற்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. நீங்க கான்ஸ்டிடியூஷனலா ஓத் எடுக்கிறீங்க. நீங்க அந்த அடிப்படையில், அரசியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் எல்லா மொழி இன மக்களுக்கும் நீங்கள் சேவை புரிவதற்காக வந்தவர்கள். வந்த பிறகு நீங்கள் இன்றைக்கு மத துவேஷத்தை விதைக்கிறீர்கள், பிளவுபடுத்துகிறீர்கள். அந்த போஸ்டரை எரிச்சு ஹோலி கொண்டாடணுமா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு சில பிரச்சாரகர்களை வைத்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை அடிக்கிற வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமான இன்னொரு விஷயம், இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 153A பிரிவு சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மத துவேஷ நடவடிக்கைகள், வர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் இது வருகிற பொழுது 3 வருஷம் தண்டனை கொடுக்கணும். நாங்க எத்தனை மத துவேஷ கருத்துக்கள் வந்திருக்குது, யார பேர்லயாவது அதுதான் அர்ஜுன் சம்பத் கேட்கிறார். எல்லோருக்கும் அதை பொருத்தி பார்ப்பீர்களா சமமாக, ஏன் இந்துக்களுக்கு மட்டுமே பொருத்தி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் தொடர்ந்து அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த கருத்து அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக திரைப்படங்கள் மக்களை சீரழிக்கிறது என்ற தளத்தில் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட கருத்து தானா, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை மட்டுமே முன்வைக்கப்பட்டு அவர்களை சித்தரித்து சொல்லப்பட்ட கருத்தா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.